ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏனி கிரோஸ் தமிழ். திஸ் இஸ் மனோஜ் குமார். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய 2 ஏர் ட்ராப் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும். சப்போஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஏர் ட்ராப் வந்து எலிஜிபிள் இல்லை. ஸோ அது என்ன ஏர் ட்ராப் அப்படின்னா, ஓவர் வேலட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேலட்டில் வந்துருக்கக்கூடிய அப்டேட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராஸ் மைனிங் மைனிங்கில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ கிராஸ் மைனிங் அப்டேட்டை நீங்கள் வந்து நாளைக்குள்ளே பண்ணி ஆகணும். ஸோ 23rd நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். இன்றைக்கி வந்து 22 இல்லையா? ஸோ நாளைக்கு 23rd நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. இந்த ஓவர் வேலட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கக்கூடிய அப்டேட்டை நீங்கள் வந்து 26th வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஏர் ட்ராப்லேயுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து மைண்ட் பண்ண டோக்கன் எல்லாமே வேஸ்ட்டாக போய்டும். சரிங்களா? ஸோ அதனால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 80 to 90% ஆஃப் கிரிப்டோ ஏர் ட்ராப் அண்ட் நியூ ஏர் ட்ராப் எல்லாமே நம்ம இதில் தான் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதாவது ஓவர் வேலட்டில் வந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து சிவில் டிடெக்ஷன், அதாவது கேஒய்சி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வேலட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ அதாவது ஃப்ளிப்ஸ்டார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சர் மூலிமா அவங்க வந்து கமிட்மெண்ட் பண்ணி, ஸோ அதில் வந்து நம்ம கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணி, ஸோ அதை வந்து இங்கே சப்மிட் பண்ணுற மூலிமா நம்ம அவங்க வந்து கேஒய்சி வந்து வெரிஃபை பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ சிவில் டிடெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது அப்போ பண்ணாமல் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அவங்க வந்து புது எக்ஸ்சேஞ்சர் கூட வந்து பார்த்திங்கன்னா டைப் வச்சு அந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க ரிமைனிங் பீப்புளுக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 26th தான் நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து 22 ஆகுது. ஸோ 22, அதாவது 26th தான் இந்த கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேனர் மாதிரி போயிட்டுருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த இதில் கெட் ரெடி ஃபார் ஏர் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ அதை லைட்டாக டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிவில் டிடெக்ஷன் வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹேஸ்கி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சர் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சர் மூலிமா அதில் கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஓவர் வேலட்டில் வந்து கேவிசி வந்து சப்மிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை பார்த்திங்கன்னா August 26 வரைக்கும் தான் டைமு. இன்னொரு 4 days தான் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வரிசைக்காக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ட்ரேட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஆப்ஷன் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஸோ அதனால் டேரெக்டாக நான் அதுக்குள்ளேயே போயிடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ கேஒய்சி சப்மிட் பண்ணுற மெத்தட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் யூஐடி அண்ட் ஹேஸ்கி குளோபல் இமெயில் அமைச்சிருக்கலையா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ எலிஜிபிலிட்டி அண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் அண்ட் வேரண்டிஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல டிக் பாக்ஸ் இருக்கும், டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல யூஐடி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல யூஐடி நீங்கள் எந்த யூஐடி கொடுக்கணும் அப்படின்னா ஹேஸ்கி குளோபல் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சரில் இருக்கக்கூடிய யூஐடி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதாவது ஹேஸ்கி குளோபல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வரும். சரிங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் மூலம் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்தோன்னா லாகின் ஆப்ஷன் தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதனால் என்ன பண்ணுங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு என்ன இமெயில் வச்சு ரிஜிஸ்டர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஓவர் வேலட் வந்து என்ன இமெயில் யூஸ் பண்ணிங்களோ ஸோ அந்த இமெயிலை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்ட்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோட் வந்து மஸ்ட் என்ட்ரு பண்ணணும் கைஸ். ஓகேவா? இது வந்து என்னோட ரெஃபரல் கோடு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரெஃபரல் கோடு. ஓகேவா? ஸோ ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஸில் வந்து டைப் அடித்து ரெஃபரல் கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் இது வந்து அவங்களே என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் ரெஃபரல் கோடு வந்து என்ட்ரு பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. சரிங்களா? ரிஜிஸ்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கேப்ச்சா வரும். கேப்ச்சா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? ஸோ அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. ஓகேவா? உள்ளே போய்ட்டு லாகின் பண்ணிட்டு அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ். ஓகேவா? அந்த இடத்துல வந்து வெரிஃபை நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹோம் பேஜ்லேயே காட்டுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இல்லைனா கூட அந்த இடத்துல 3 டாட் அந்த ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணி நீங்கள் கூட கேஒய்சி போய் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த இடத்துல வெரிஃபை நோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெரிஃபை நோ கேட்பாங்க. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி வந்து 2 ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். சரிங்களா? நீங்கள் வந்து யூஎஸ் கண்ட்ரியா இல்லை வந்து அதர் கண்ட்ரிஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா யூஎஸை கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதர் கண்ட்ரிஸை கொடுத்துக்கோங்க. ஸோ அதர் கண்ட்ரிஸை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இன்னொன்று வந்து செல்ஃப் எடுக்கணும். இதான் அந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுற மெத்தட். இதில் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கண்டினியூ கொடுத்துக்கோங்க.
ஸோ ஒன்ஸ் வந்து கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கண்ட்ரி வந்து இந்தியாவிலே இருக்கும். சரி, நான் இந்தியா செலக்ட் பண்ணாலும் இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பாஸ்போர்ட், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் மட்டும் தான் இந்த இடத்துல ஆப்ஷன் காட்டுது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐடி கார்டு அப்லோட் பண்ணலாமான்னு சொல்லி தெரியல. பட் பாஸ்போர்ட் மட்டும் தான் ஆப்ஷன் காட்டுது. சரிங்களா? அந்த இடத்துல பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களோட பாஸ்போர்ட் வந்து டேரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிட்டு உங்களோட செல்ஃபி வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லை அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நானுமே இன்னும் கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணல ஓவர் வேலட்டில். ஸோ கேவிசி வந்து சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ ஐடி கார்டு அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ பாஸ்போர்ட் மட்டும் தான் என்ன காட்டுது. சரிங்களா? ஸோ 26 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? ஏன்னா நானுமே வந்து கேவிசி வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ ஓவர் வேலட்டில். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்துருக்கல பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணிவிட்டு செல்ஃபி அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்கன்னு தெரில. ஸோ சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஒரு 1 or 2 hour எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய யார் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதான் வந்து கேவிசி கம்ப்ளீட் பண்ணுற மெத்தட். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் கேவிசி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல யூஐடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இமெயில் மேலே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ பக்கத்துலேயே காப்பி பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து எப்போ அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் கேவிசி வந்து இந்த இடத்துல வந்து நோ சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் டிக் மார்க் காட்டி வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும், இல்லைனா சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். சரிங்களா? ஸோ அப்போ நான் மட்டும் தான் காப்பி பண்ணணும். ஸோ இந்த காப்பி பட்டன் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட ஓவர் வேலட்டில் வந்து திரும்ப வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஐடி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கேவிசி வந்து அந்த ஹேஸ்கி குளோபல் எக்ஸ்சேஞ்சில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் யூஐடி வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஹேஸ்கி குளோபலோட நீங்கள் இமெயில் கொடுத்துருப்பீங்களா. ஸோ அந்த இமெயில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த இமெயில் வந்து மறக்காமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இமெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இமெயில் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஸோ போதும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகேவா? ஸோ சப்மிட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஓகேவா? இதான் வந்து கேவிசி சப்மிட் பண்ணுறது. பட் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களோட ஹேஸ்கி குளோபலில் என்ன இமெயில் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த இமெயில் நீங்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து யூஐடி கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களோட கேவிசி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இந்த ஹேஸ்கி குளோபல் எக்ஸ்சேஞ்சில். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து ஏர்ட்ராப் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கைஸ். ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மைண்ட் பண்ணி வச்சிருக்க பாயிண்ட்ஸ்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மறக்காமல் அட்டன் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஓவர் வேலட்டில் வந்துருக்கக்கூடிய அப்டேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மைனிங்கில் வந்துருக்கக்கூடிய அப்டேட். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் எப்போக்கு வந்து போயிட்டுருக்கு. அதாவது போனஸ் எப்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குது. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோட் மேப். சரிங்களா? ஸோ ரோட் டு டோக்கன் ஜெனரேட்டிங் ஈவெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போக்கு 7 தான் கடைசி. ஸோ அதுக்கப்புறம் போனஸ் எப்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அது இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டாப் வந்து செக் எலிஜிபிலிட்டி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து டோக்கன் ஜெனரேட் பண்ணுறது தான். ஸோ டோக்கன் ஜெனரேட்டிங் ஈவெண்ட் தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கிராஸ் மைனிங்கில் வந்துருக்கக்கூடிய அப்டேட்டு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ உங்களோட மெட்டாமாஸ்கோட வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ டோக்கன் ஜெனரேட்டிங் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலெட் வந்து லிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆகஸ்ட் 23 வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வேலெட் வந்து லிங்க் பண்ணுறது ஆகஸ்ட் 23 வந்து லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்ஸ் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களால் வந்து அந்த ஏர்ட்ராப் இந்த வேலெட் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன வேலெட் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த வேலெட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த கிராஸ் மைனிங் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வீக்ஸாகவே ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் என்னால் ஷோ பண்ண முடியல. சரிங்களா? ஸோ அதனால் வந்து என்னால் வந்து கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் நம்ம சேனலில் கொடுத்த அப்டேட் மூலிமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொலானா வேலெட் தான் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ பேண்டம் வேலெட் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி ஸோ அது மூலிமா வந்து அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து சொலானா வேலெட்டை தான் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் மறக்காமல் இந்த அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னொரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாலெட்டில் வந்து வந்துருக்குது. சரிங்களா? ஸோ என்ன அப்டேட் அப்படின்னா ஸோ இந்த ஹார்ட் வாலெட் மைனிங் இருக்குது இல்லையா. ஸோ ஹார்ட் டோக்கன் கிளைம் பண்ணுற அந்த டெலகிராம் மினி ஆப் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களோட நியர் வேலெட் ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த ஹியர் வேலெட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் நியர் டோக்கன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேலெட் அந்த ஃபீஸ்க்காண்டி வச்சுருக்கணுமா. சரிங்களா? ஸோ அதாவது டிரான்சாக்ஷன் ஃபீக்காண்டி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் போய் கிளைம் பண்ணுறப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியர் டோக்கன் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபீ வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? அது ரொம்ப கம்மியாக எடுத்துப்பாங்க. ஸோ
சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து நியர் வேலட் உங்களோட ஹியர் வேலட்டில் வந்து நியர் டோக்கன் இல்லை அப்படின்னா, போதுமான அளவு இல்லை அப்படின்னா, மினிமம் என்னை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து எவ்வளோ டோக்கன் வந்து வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ மினிமம் ஒரு நியராவது உங்களோட வேலட்டில் இருக்கணும். ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க, டெபாசிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபினான்ஸில் போய்ட்டு வாங்கிட்டு இதில் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து டோக்கன் வந்து அந்த ஹார்ட் டோக்கன் வந்து க்ளைம் பண்ணும்பொழுது வித்தவுட் நியர் டோக்கன் ஃபீலை வந்து நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, ஸோ டோக்கன் ஜெனரேட்டிங் ஈவெண்ட் அது வித்ரா கொடுக்குறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் மைண்ட் பண்ணி வச்சுருக்க ஹார்ட் டோக்கனில் 50% ஆஃப் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக கமிஷனாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதாவது we remind you that at a reach on-chain claim you were charged a 50% hard commission for those who claim without near on the on-chain balance will be restored ஒன்லி ஹாஃப் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த ஹார்ட் டோக்கனை க்ளைம் பண்ணும்பொழுது வித்தவுட் நியர் ஃபீல் வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் டோக்கன் வந்து வித்ட்ரால் பண்ணும்போது 50% ஆஃப் வந்து ஹார்ட் டோக்கன் நீங்கள் எவ்வளோ மைண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அதில் 50% வந்து கமிஷனாக கொடுக்குற மாதிரி இருக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் போகும். ஸோ நமக்கு தெரியாது. ஓகேவா? நம்ம வந்து அப்போக்கப்போ நம்ம வந்து க்ளைம் பண்ணாலே போதும். நியர் வந்து அவங்க ஃபீஸுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா உங்களோட வேலட்டில் மினிமம் ஒரு 1 நியர் டோக்கன்லேருந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறது பெட்டர் அந்த ஹியர் வேலட்டில், அந்த ஹார்ட் வாலெட்டில். ஓகேவா? ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? அந்த அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 மைனிங்குமே வந்து ட்ரஸ்டபுளான மைனிங்ஸு. இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ கேவிசி அப்டேட் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஓவர் வேலட்டில் மட்டும் நான் எப்படி கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம சேனலில் ஆக்டிவாக இருங்க. நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ 26 தான் லாஸ்ட்டு. கிராஸ் மீனிங்கில் வேலட் கனெக்ட் பண்ணுறது 23rd. ஓவர் வேலட்டில் கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறது 26th. ஸோ ஆகஸ்ட் இந்த மந்த்து தான். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க அந்த அப்டேட்டை. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.